وَلَقَدْ يَسَّرْنَا الْقُرْآنَ لِلذِّكْرِ فَهَلْ مِن مُّدَّكِرٍ. السلام عليكم ورحمة الله وبركاته. கணித்துக்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் தினந்தோறும் திருமறை குர்ஆன் தமிழாக்கத்தையும் இதன் விளக்கத்தையும் தொடர்ச்சியாக அறிந்து வருகிறோம். அதிலிருந்து சூரா முஹம்மத் 47வது அத்தியாயத்தினுடைய 21 மற்றும் 22வது வசனங்களுடைய தமிழாக்கத்தையும் விளக்கத்தையும் அறிந்து கொள்வோம். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. طاعة وقول معروف فإذا عزم الأمر فلو صدقوا الله لكان خيرا لهم فهل عسيتم إن توليتم أن تفسدوا في الأرض وتقطعوا أرحامكم. கட்டுப்படுவதும் நல்ல பேச்சுமே சிறந்தது. எனவே போர் குறித்த செயல் திட்டம் உறுதியானதும் அவர்கள் அல்லாஹுவுக்கு உண்மையாக நடந்து கொண்டால் அது அவர்களுக்கு நன்மையாகும். நீங்கள் புறக்கணித்து விடுவீர்களாயின் பூமியில் குழப்பம் விளைவிப்பதற்கும் உங்களின் இரத்த உறவுகளை முறிப்பதற்கும் தவிர வேறு எதற்கும் முற்படுவீர்களா? முந்தைய வசனத்தில் போர் குறித்த ஒரு அத்தியாயமே எழுதப்பட்டிருக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை மோமீன்கள் வைத்ததற்காக வேண்டி அதற்கு அல்லாஹ் அழகான முறையில் அதற்குரிய தெளிவை கொடுத்தான். அதாவது போர் குறித்தான ஒரு அத்தியாயம் அல்ல, ஒரு சில வசனங்கள் அருளப்பட்டால நயவஞ்சகர்கள் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டிருப்பது போல் நடிப்பவர்கள் அவர்கள் மதிமயங்கியவர்களாக அவர்கள் பீதிக்கு உள்ளாகியவர்களாக ரசூலுல்லாஹ்வை பார்த்து பயத்திற்கு உள்ளாகவர்களாக இருக்கின்றார்கள். எனவே எப்படி இந்த போர் குறித்த ஒரு அத்தியாயம் எப்படி அருளப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற அந்த தெளிவை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முந்தைய வசனத்தில் குறிப்பிடுகிறார். அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இந்த 21வது வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகிறார். அது மாதிரி ஒரு அத்தியாயம் அருளப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு சில வசனங்கள் அருளப்பட்டால மோமீன்களுக்கு என்ன சிறந்தது என்றால் அவர்களுக்கு நல்ல பேச்சு தான் சிறந்தது, கட்டுப்படுதல் தான் சிறந்தது. அல்லாஹ் எதை அருள் இருக்கின்றானோ அந்த விஷயங்களை அப்படியே ஏற்றுக்கொண்டு செயல்படுத்துவதுதான் ஒரு மோமீனுக்கு அழகு, அதான் சிறந்தது என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். இது அப்படி இருக்கலாமா, அப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த விஷயங்கள்லாம் ஒரு கோரிக்கையாக வைக்கலாமே தவிர நயவஞ்சகர்கள் எதிர்பார்ப்பது போன்ற அந்த நம்ம எதிர்பார்த்த அந்த விஷயம்தான் நல்லா அருள் இருக்கணும், இல்லைன்னா நம்ம ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்கிற இந்த மாதிரியான பண்பு கொண்டவர்களாக நயவஞ்சகர்கள் இருப்பார்கள். ஆனால் மோமீன்களுக்கு இது சிறந்தது என்றால் எது அல்லாஹ் அருள் இருக்கிறானோ அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதற்கு கீழ்ப்படிய வேண்டும், அதற்கு நல்ல பேச்சுக்களைத்தான் தங்களுக்கு மத்தியில் பேசிக்கொள்ள வேண்டும், அதான் சிறந்தது என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அடுத்து அல்லாஹ் குறிப்பிடுகிறான். இப்படி போர் குறித்த ஒரு சில செயல் திட்டம் உறுதியான பிறகு நீங்கள் அல்லாஹ்விற்கு உண்மையானவர்களாக நடந்து கொண்டார் அல்லாஹ் சொன்ன மாதிரி அல்லாஹ்வுடைய பாதையில உங்களுக்கு நீங்களே தியாகம் செய்து கொண்டு அந்த போருக்காக வேண்டி நீங்கள் தயாராகி அல்லாஹ்விற்காக வேண்டி நீங்கள் அர்ப்பணித்துக் கொண்டால் அல்லாஹ்வுக்கு உண்மையானவர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா அதுவே அவர்களுக்கு நன்மையாகும். மோமீன்களுக்கு அதான் சிறந்தது, அதான் அவர்களுக்கு நிறைய கூலிகளை பெற்றுத்தரும் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறாங்க. அப்போ இதுதான் மோமீன்களுக்குரிய குணமும் நயவஞ்சகர்களுடைய குணமும் இதுவாகத்தான் இருக்கிறது என்பதை இந்த வசனங்களின் மூலமாக அல்லாஹ் நமக்கு அழகான பண்புகளை பற்றி சொல்லித் தருகிறாங்க. அப்போ இந்த நயவஞ்சகர்களுடைய குணம் அது வேற ஒன்றாக இருக்கிறது. மோமீன்களுடைய குணம் அடிப்படையாக அல்லாஹ்வுடைய வசனத்திற்கு கீழ்ப்படியக்கூடியவர்களாக, அல்லாஹ்வுடைய வசனத்திற்கு கட்டுப்படக்கூடியவர்களாக, அதனுடைய வெளிப்பாடாக நல்ல பேச்சுக்களை மாத்திரம் தங்களுக்கு மத்தியில பேசிக்கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள். நயவஞ்சகர்கள் எப்பவுமே கேலி செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, எப்பவுமே கிண்டல் எடுத்துக்கொண்டு இருப்பார்கள். அல்லாஹ்வை பற்றி பேசப்படும் போது அவர்களுக்கு முகம் மாறும். அது மாதிரியான குணம் படைத்தவர்களாக நயவஞ்சகர்கள் இருப்பார்கள். ஆனால் மோமீன்கள் நல்ல பேச்சுக்களைத்தான் தங்களுடைய மத்தியில பேசிக்கொள்வார்கள் என்பதை அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகின்றார். அதுக்கு அடுத்ததாக 22வது வசனத்துல அல்லாஹ் சொல்லும் போது நீங்கள் புறக்கணித்து விடுவீர்களாயின் நீங்கள் புறக்கணிச்சுட்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்துல பூமியில வாழ்வதற்கான வாய்ப்பை தந்திருந்து இந்த பூமியில நீங்க குழப்பம் விளைவிப்பீங்களா? அல்லாஹ் உங்களுக்கு என்று ஏற்படுத்திய அந்த உறவுகளை நீங்கள் முறிப்பீர்களா
அந்த மாதிரி காரியத்தை செய்வதற்கு நீங்கள் முற்படுவீர்களா என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்துல கேள்வி கேட்கின்றான். இது நம்மை நோக்கி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்கின்ற கேள்வி. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கு இதுதான் மார்க்கம், இதுதான் சட்டம் என்று இஸ்லாத்தின் வாயிலாக தெளிவாக சொல்லி கொடுத்து விட்டார். அப்படிப்பட்ட இஸ்லாமிய மார்க்கத்துடைய கட்டுப்பாடுகள், அந்த இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய சட்டங்கள் நமக்கு முன்பாக சொல்லப்பட்டிருக்கிற அந்த சமயத்துல அதை எல்லாத்தையும் புறக்கணித்து விட்டு இந்த பூமியில குழப்பம் விளைவிப்பதற்குத்தான் நீங்கள் முற்படுவீர்களா? இது ஒரு கேள்வி எல்லாம் கேட்கின்றார். இந்த பூமியில குழப்பம் விளைவிப்பதற்கு நீங்கள் முற்படுவீங்களா? இந்த பூமியில உங்களுக்கு அல்லாஹ் வாழ்க்கை தந்ததற்காக வேண்டி ஃபித்னாவை செய்வதற்காக, இல்லாத பல குழப்பங்களை ஏற்படுத்துவதற்காக நீங்கள் முற்படுவீங்களா? இது செய்யக்கூடாது என்பதற்காக அல்லாஹ் கேட்கின்ற கேள்வி. குழப்பம் விளைவிப்பதற்கு நீங்கள் முற்படுவீங்களா அப்படின்னா, ஒரு மோமின்கள் இதை செய்யக்கூடாது. குழப்பம் விளைவிப்பது அது நயவஞ்சகர்களுடைய நரகவாசிகளுடைய பண்பாக இருக்கிறது. மோமின்களாக நாம் அப்படி செய்யக்கூடாது என்கிற இந்த விஷயத்தையும் அல்லாஹ் இந்த கேள்வியினோடாக நமக்கு புரிய வைக்கிறார்கள். இரண்டாவது அல்லாஹ் சொல்லும்போது, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற உறவுகள், அதையும் நீங்கள் முறித்து வாழ்வதற்கு நீங்கள் முற்படுவீங்களா? இதையும் அல்லாஹ் கேட்கின்றார். இப்போ இந்த வசனத்துல இரண்டாவது கேள்வியாக உறவுகள் குறித்தான ஒரு அழுத்தத்தை அல்லாஹ் இந்த வசனத்துல வைக்கின்றார். நமக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிற இந்த இரத்த வந்த உறவுகள், அது அல்லாஹால் ஏற்படுத்தப்பட்ட அந்த உறவுகள், அதை எல்லாமே நம்ம முற்படுத்துவதற்கு முற்படுவீங்களா அப்படின்னா, அதையெல்லாம் நீங்கள் முறிக்கிறதுக்கு முற்படுவீங்களா அப்படின்னா, அப்படி முறிக்கக்கூடாது. அல்லாஹ் கொடுத்திருக்கிற அந்த உறவுகளை இணைத்து வாழ வேண்டும், சேர்த்து வாழ வேண்டும் என்றுதான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட ஆரம்ப காலகட்டத்தில் அல்லாஹ் எல்லா படைப்புகளையும் படைத்து முடித்த பிறகு அல்லாஹுடைய அரசினுடைய அந்த சிம்மாசனத்தினுடைய 4 கால்களில் ஒரு காலை பிடித்து கொண்டு உறவு என்கிற படைப்பு நின்று கொண்டிருந்தார். அது மட்டும் தனியாக இயன்றுருந்துச்சு. அது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உறவுகிட்ட கேட்டான், உனக்கு என்ன ஆகிவிட்டது என்று கேட்ட பிறகு அல்லாஹ் இடத்துல அந்த உறவு பேசியது, யா அல்லாஹ், உறவுகள் முறித்து வாழ்வது குறித்தான அந்த அச்சத்தை பற்றி உன்னிடத்துல முறையாடுவதற்காகத்தான் நான் காத்து கொண்டிருக்கிறேன் என்று அந்த உறவு சொன்னது. அப்போ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொன்னான், ஏன் ஒரு விஷயத்தை மட்டுமே தெளிவாக புரிந்து கொள், உன்னை யார் இணைத்து இந்த உலகத்தில் வாழ்கின்றார்களோ, உறவு என்கிற இந்த விஷயத்தை யார் இந்த உலகத்துல இணைத்து வாழ்கின்றார்களோ, சேர்த்து வாழ்றாங்களோ, அவர்களோடு நானும் சேர்த்து வாழ்வேன், அவர்களோடு நானும் இணைந்திருப்பேன். யார் அதை முறித்து வாழ்கின்றார்களோ அவர்களோடு என்னுடைய உறவை நான் முறித்து கொள்கிறேன், இது உனக்கு போதாதா அப்படின்னு அல்லாஹ் இடத்துல அந்த உறவு, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உறவு இடத்துல சொன்ன பிறகு அந்த உறவு திருப்தி அடைந்து விட்டு சென்று விட்டது. இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த காலத்தில் நடந்த உண்மை சம்பவமாக குறிப்பிட்டு விட்டு, இந்த சம்பவத்தை குறிப்பிட்டு முடித்த உடனே இந்த வசனத்தை தான் ரசூலுல்லாஹ் மக்களுக்கு மத்தியில் ஓதி காட்டினார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருள் இருக்கிற இந்த 22வது வசனத்தை தான் ரசூலுல்லாஹ் ஓதி காட்டுறாங்க. பூமியில உங்களுக்கு வாழ்வதற்கான வாய்ப்பை தந்து பூமியில நீங்க குழப்பம் அடைப்பீங்களா? அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை புறக்கணித்து விட்டு நீங்க பூமியில குழப்பம் அடைப்பீங்களா? அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த உறவுகளை நீங்க முறிச்சு வாழ்வீங்களா என்று அல்லாஹ் கேட்கின்றான். இந்த வசனத்தை ரசூலுல்லாஹ் அந்த உறவோடு சேர்த்து வாழ்வது குறித்தான அந்த அவசியத்தை நமக்கு போதிக்கின்றார்கள். அப்போ இந்த பூமியில நாம் வாழும்போது எந்த விதமான குழப்பங்களை விளைவிப்பதற்கு நாம் முற்படக்கூடாது. அல்லாஹ்வுடைய உறவுகளை நாம் முறித்து வாழக்கூடாது. இதுதான் அடிப்படையாக நாம் சொர்க்கத்திற்கு செல்வதற்காக அடிப்படையான தகுதியாக இந்த உறவை சேர்த்து வாழ்வதுதான் ரசூலுல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுறார். சஹீஹ் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, லா யதுகுலுல் ஜன்னத காத்திவா, உறவை முறித்து வாழக்கூடியவன் சொர்க்கம் நிச்சயமாக நுழைய மாட்டான் என்று ரத்தின சுருக்கமாக சொல்லிட்டாங்க. அப்போ அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த உறவுகள் என்பது, அவர்களோடு இணைத்து வாழ்வது என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது நம்ம சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அழகான பண்பாக இருக்கின்றது என்பதை நாம் புரிந்து, இந்த வசனத்தின் அடிப்படையில நாம் அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டின் கீழ் அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த வாழ்க்கையினுடைய வாய்ப்பளிப்பை நாம் சரியான முறையில் பயன்படுத்தி அவன் சொல்லியிருக்கிற விதத்துல நாம் வாழ்ந்து மன்னிப்போமே, ஆனால் அதன் மூலமாக நமக்கு சொர்க்கம் கிடைக்கும். அந்த இலக்கை நோக்கி நாம் பயணிப்புமாக சொல்லப்படுவோம். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக்க.